வணக்கம். டிஎன்ஜி ஹேண்ட்கிராஃப்ட்ல இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது, நான் ரீசெண்டாக ஃபினிஷ் பண்ண இந்த செட்டு கூடையை பற்றின டீட்டெயில்ஸ் தான் பார்க்க போகிறோம். ஸோ வீடியோவை ஃபுல்லாக பாருங்கள். இதில் பார்த்திங்கன்னா 5 டிஃப்ரெண்ட் மாடல்ஸில் 5 டிஃப்ரெண்ட் சைஸில் நான் வந்து இந்த கூடைகளை வந்து மேக் பண்ணியிருக்கேன். இந்த கூடைகள் எல்லாமே ஒரு ஆர்டருக்காக தான் மேக் பண்ணியிருக்கேன். ஆனால் எல்லாமே வந்து ஒருத்தவங்களுக்கே கிடையாது, சிங்கிள் பீஸாக தான் என்கிட்ட வந்து ஆர்டர் பண்ணியிருக்காங்க. நான் அதை தான் வந்து நான் கம்பைன் பண்ணி உங்களுக்கு நான் காமிச்சிருக்கேன். இன்றைக்கி இந்த கூடையோட மெஷர்மெண்ட் பார்க்கலாம், எப்படி வந்து நான் டிசைன்ஸ் வந்து பண்ணியிருக்கேன் அப்படின்றதையும் பார்க்கலாம். இது வந்து 1 ரோலு, இது 1.5 ரோலு, 2 ரோலு, இந்த ரெட் கலர் வந்து 2.5 ரோலு, அப்புறம் அடுத்து இந்த பெரிய கூடை வந்து 3 ரோலு. நிறைய பேர் வந்து கேட்குறீங்க, நீங்கள் சொல்கிற மெஷர்மெண்ட் வந்து எங்களுக்கு இப்போ 1.5 கட்டுக்கு சொல்கிறீங்கன்னா இதில் வந்து எனக்கு கூட கொஞ்சமே எனக்கு வந்து யூஸ் பண்ணுறோங்க அப்படின்னு சொல்கிறீங்க. உங்களோட வயரை பொறுத்து வந்து அந்த மெஷர்மெண்ட் வந்து மாறும். நீங்கள் ரெகுலராக கூட போட்டுக்கிட்டே இருக்கீங்க அப்படின்னு நினச்சிங்கன்னா உங்களுக்கே தெரிஞ்சிடும், நம்ம வந்து அந்த வயரோட நாட்ஸ் வந்து இன்க்ரீஸ் பண்ணணுமா இல்லை டிக்ரீஸ் பண்ணணுமா அப்படின்னு தெரிஞ்சிடும். ஸோ அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் வந்து கூடைகள் வந்து நீங்கள் பின்னுங்க. மோஸ்ட்லி வந்து இந்த மாதிரி கூடைகளோட நாட்ஸ் வந்து நல்லா டைட்டாக போட்டுக்கோங்க. ஸ்டீல் ஸ்கேலில் நான் சொல்கிற மெஷர்மெண்ட்டை நீங்கள் அளந்துக்கோங்க. அப்போனா தான் அந்த மெஷர்மெண்ட் எல்லாமே வந்து உங்களுக்கும் கரெக்டாக வந்து இருக்கும். நீங்களுமே வந்து இந்த மாதிரி செட்டாகவும் ஆர்டர் பண்ணலாம், இல்லை சிங்கிள் பீஸாகவும் கூட நீங்கள் ஸ்க்ரீனில் இருக்க நம்பருக்கு சொல்லி நீங்கள் ஆர்டர் பண்ணிக்கலாம். இது பாருங்கள், 1 ரோல் கூட கீழே நார்மல் பேஸு, ஹைட் வந்து கிராஸ் நாட்டில் நான் வந்து போட்டிருக்கேன். ஆல்ரெடி நம்ம இந்த கூடையோட ஃபுல் டுட்டோரியல் பார்த்துருப்போம். ஆனால் ஹைட் வந்து ஃபுல்லாக டைமண்டாக நான் வந்து ஃபினிஷ் பண்ணியிருப்பேன். ஆனால் இப்போ வந்து இதை வந்து ஃப்ளாட்டாக வந்து ஃபினிஷ் பண்ணியிருக்கேன். நான் இந்த மாதிரி தான் கேட்டிருந்தாங்க, ஃப்ளாட்டாக நான் வந்து ஃபினிஷ் பண்ணியிருக்கேன். உங்களுக்கு எது வந்து கம்ஃபர்டபுளாக அந்த மாதிரி உங்களுக்கு இருக்கோ அது மாதிரி நீங்கள் வந்து இந்த கூடைகளை வந்து நீங்கள் ஃபினிஷ் பண்ணியிருக்கலாம். சின்னதாக ஹேண்டில் போட்டுக்கோங்க. நான் வந்து 2 வேர் ஹேண்டில், எஸ் டைப் ஹேண்டில் நான் போட்டிருக்கேன். இந்த கூடையோட ஃபுல் டுட்டோரியலோட டிஸ்கிரிப்ஷனில் நான் வந்து கொடுக்குறேன் வீடியோ லிங்க்கை, நீங்கள் அதையும் வந்து நீங்கள் பார்த்துக்கலாம். இது வந்து 1.5 கட்டு கூட இந்த மாதிரி பிளைனாக வர இடத்துல நான் வந்து பூ டிசைன் பண்ணியிருக்கேன். பேஸ் பாருங்கள், பேஸில் வந்து குச்சி சொருகியிருக்கேன். இப்போ இந்த கூடையோட மெஷர்மெண்ட் பார்த்திங்கன்னா 5.5 அடியில் 21 வயர் நான் கட் பண்ணியிருக்கேன். பேஸ் வந்து 9 லைன், ஹைட் வந்து 20 லைன் போட்டு 1 லைன் வந்து உள்ளே மடக்கி சொருகியிருக்கேன். இந்த பிளெயினாக இங்கே வரணுன்றதுக்காகவே அந்த இடத்துல நான் பிளெயினாக வச்சு இந்த சைடு நான் வந்து பூ டிசைன் வந்து கொடுத்து ஃபினிஷ் பண்ணியிருக்கேன். நான் ஒரு டிஃப்ரென்ஸ் காட்டுவோம். இந்த 1.5 கட்டு கூடையிலே நிறைய மாடல்ஸ் இருக்குது, அதையும் நான் வந்து டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன், நீங்கள் வந்து பாருங்கள். இந்த மாதிரி கூடைகள் போட்டு சேல்ஸ் பண்ணுறவங்க இந்த மாதிரி டிஃப்ரெண்ட்டாக ட்ரை பண்ணி அதில் ஏதாவது டிசைன் பண்ணி கொடுத்திங்கன்னா இன்னுமே சேல்ஸ் ஆகும். இது பாருங்கள், இந்த மாடல் நிறைய பேர் வந்து கேட்குறீங்க. இது வந்து 2 ரோல் கூட, இதுக்கும் வந்து பேஸ் வந்து 9 லைன்ஸ் தான். ஆனால் 9 நம்ம வந்து 6.5 அடியில் 24 வயர் கட் பண்ணிக்கணும். பேஸ் வந்து 9 லைன், ஹைட் வந்து 23 லைன் போட்டு 1 லைன் உள்ளே மடக்கி சொருகிக்கோங்க. போட்டுட்டு நீட்டாக இந்த மாதிரி போட்டிங்கன்னா எஸ் டைப் ஹேண்டில் போட்டு 2 வேர் ஹேண்டில் தான் நான் போட்டிருக்கேன். இது வந்து சென்டரில் மட்டும்தான் வந்து க்ரீன் கலரில் வரும், மற்ற எல்லா சைடுமே வந்து அந்த மாம்பழம் மஞ்சள் கலர் வரும். கான்ட்ராஸ்டாகவே நான் வந்து சேம் அதே கலர்லேயே நான் வந்து பூ டிசைன் வந்து நான் பண்ணியிருக்கேன். இது பார்த்திங்கன்னா தெரியும், 2.5 கட்டு கூட இப்போ நிறைய பேர் கேட்குறீங்க. இது வந்து மார்க்கெட் சக்கு, லஞ்ச் பேக்கு, பெரியவங்க கொண்டுட்டு போகிறதுக்கு எல்லாமே சூப்பராகவே இந்த கூடை வந்து ஃபினிஷ் ஆகிருக்கும். கீழே பார்டர் டைப்பும் கீழேயும் மேலேயும் வந்து இந்த பூ டிசைன் கொடுத்துருப்பேன். இது வந்து பெரிய கூடை அப்படின்றதுனால இந்த மாதிரி அட்டை போட்டு புஷ்ஷு வச்சு நான் வந்து இந்த கூடையை வந்து ஃபினிஷ் பண்ணியிருக்கேன். நான் இதுக்கு வந்து 7 அடியில் 27 வயரு, பேஸ் 11 லைனு, ஹைட் வந்து 26 லைன் போட்டு 1 லைன் உள்ளே மடக்கி சொருகிக்கோங்க. இந்த ஹைட்டு பார்த்திங்கன்னா தெரியும், அந்த பூ டிசைன் வந்து கொடுக்குறதுக்காகவே அந்த ரெட் கலரில் வந்து நான் கொடுத்துருக்கேன். இந்த மாதிரி ஏன் கார்ட்போர்ட் நம்ம போடுறோம்னா கூடை வந்து தொங்காமல் இருக்கணும். அப்படி தொங்காமல் இருந்தால் தான் கூடைகள் வந்து நல்லா ஸ்ட்ராங்காக தாங்கும். அப்படின்றதுக்காக இந்த மாதிரி 2.5 கட்டு கூடையிலேருந்தே நம்ம வந்து அட்டை போட்டு நான் வந்து ஃபினிஷ் பண்ணி கொடுக்குறேன் கேட்குறவங்களுக்கு. ஏன்னா நிறைய பேர் வந்து வாஷ் பண்ணுவாங்க, அவங்களுக்கு வந்து அட்டை போடாதீங்க, ஜஸ்ட்டு குமிழ் மட்டும் வச்சாலே போதும். இது பார்த்திங்கன்னா 3 ரோல் கூட. இது வந்து கீழே ரெயின்போ கலரில் நான் வந்து பார்டர் மாதிரி கொடுத்துட்டு திரும்ப மிச்சம் இருக்கிறது எல்லாமே வந்து ஒயிட் கலரில் ரன்னிங் வேர் யூஸ் பண்ணியிருக்கேன். ஹேண்டில் வந்து ரொம்ப லாங்காக இல்லாமல் மீடியமாக அந்த ஹேண்டில் வந்து போட்டிருக்கேன், ஏன்னா பெரிய கூடை அப்படின்றதுனால. இது வந்து 3 ரோலுன்றதுனால பேஸ் வந்து உங்களுக்கு 13 லைன் போட்டுட்டு லென்த்து வந்து 8.5 அடியில் 30 வயர் கட் பண்ணியிருக்கேன். ஹைட்டும் வந்து 30 லைன் போட்டு 1 லைன் உள்ளே மடக்கி சொருகியிருக்கேன். கூடை வந்து நல்லா நீட்டாகவே ஃபினிஷ் ஆகி நம்மளுக்கு வந்து கிடச்சிருக்கு. இது பெரிய கூடைன்றதுனால 6 புஷ்ஷு வச்சுருக்கேன் நான். அப்போனா தான் வந்து சூப்பராக வந்து இந்த கூடை ஃபினிஷ் ஆகிருக்கு. இந்த கூடையோட நாட்ஸ் எல்லாம் பாருங்கள், கூடையோட அந்த கலர் காம்பினேஷன்ஸ் எல்லாமே சூப்பராகவே இருக்குது.
ஹேண்ட்பேக் டைப் மாடல்னு சொல்லிட்டு சேம் இதே மாதிரி மாடல் நம்ம ஆல்ரெடி போட்டிருக்கோம். அதே நீங்கள் பார்க்கலாம், வாட்ச் பண்ணுறவங்க ரெகுலராக வாட்ச் பண்ணுறவங்களுக்கு தெரியும். இது பாருங்கள், ஹேண்டில்லாம் சேம் அதே கலர்லேயே சைடாக சொருகிருங்க. 2 நாட்லேருந்து இதுக்கு நான் வந்து ஹேண்டில் எடுத்திருக்கேன். அப்போனா தான் கிரிப்னஸ் நல்லா டைட்டாக கிடைக்கும் அப்படின்றதுக்காக. இந்த மாதிரி நல்லா டைட்டாக போட்டுக்கோங்க. நாட்டெல்லாம் பார்க்குறப்பே சூப்பராக இருக்குது பாருங்கள். நீட் ஃபினிஷிங் வந்து உங்களுக்கு கிடைக்கும். உங்களுக்கு நிறைய திரும்ப சொன்னதையே சொல்கிறேன்னா, புதுசாக நம்ம சேனலை பார்க்குறவங்களுக்கு இது வந்து யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அதுக்காக தான் நான் வந்து சொல்லிகிட்டே இருக்கேன். டிஸ்கிரிப்ஷனில் இன்னும் நம்ம சேனலோட பிளேலிஸ்ட்டெல்லாம் பார்த்திங்கன்னா நிறைய வீடியோஸ் இருக்கும். உங்களுக்கு இந்த குடைகள் ஏதாவது டவுட் இருக்குது, ரேட்டு தெரிஞ்சுக்கணும், மெஷர்மெண்ட்லாம் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா ஸ்க்ரீனில் இருக்க நம்பருக்கு எனக்கு வந்து வாட்ஸ்அப் பண்ணுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. தேங்க்யூ.